எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூஜை ரூம் ஸ்டாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூஜை ரூம் ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங், அதாவது சவுத்தில் மாற்ற மாதிரி இருக்கும். அந்த பூஜை ரூம் ஸ்டாண்டை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். செய்கிறத பற்றி நான் வீடியோ போடல, எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்லி தான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிசைன்ஸை பற்றி பார்த்துருவோம். டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா சிஎன்சியில் பண்ணது. ஆக்சுவலாக எங்கள் ஷாப்பில் பண்ணல. இந்த அவுட்ரு ஃப்ரேம் மட்டும் என்ன பண்ணிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி வெளியே போயிட்டு சிஎன்சியில் கார்விங் பண்ண வந்துட்டாங்க. பட் வந்து சிஎன்சி கார்விங் இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து கையில் கார்விங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாமே அழுத்தமாக இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே அழுத்தமாக இருக்கும். பட் சிஎன்சியில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி லைட்டாக ஒரு மாதிரி பட்டம் படாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கார்விங் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எப்போவுமே ஹேண்ட் கார்விங் பண்ணாங்க தெரியுமா, அவங்ககிட்ட தான் போய் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து அழுத்தமாக இருக்கும், நல்லா ஆழமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாண்டு செஞ்சு முடிச்சாச்சு. முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு ஃப்ரேம், அதான் அவுட்ரு ஃப்ரேம் பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு டாப் போர்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டிருக்கோம். ரவுட்டரில் வந்து என்ன டிசைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அமுக தர டிசைன் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வரும். இது அப்படியே திரும்ப என்ன பண்ணால் சவுத்தில் வந்து ஆணி அடித்து மாட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வர போர்ஷன், இந்த ஆர்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்லேயே தான் கட் பண்ணோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் டிசைன் போட்டோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாம் வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் டிசைன் போட்டோம். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்தமாரி ரவுட்டரில் டிசைன் போடுறது பிடிக்கலாம், நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பீடிங் இருக்குது. பீடிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பீடிங் அதான் அடி கணக்கில் கொடுப்பாங்க, நீங்கள் அதை வாங்கி அடிச்சிடலாம். பட் ஆனால் வந்து இந்த பென் டைப் வராது. இந்த பென் டைப் வராமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக அந்தமாரி வச்சிங்கன்னா அந்த பீடிங் அடித்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வீட்டிலே செய்கிற மாதிரி இருந்தால் இந்த டிசைன் நான் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறேன். அதான் ப்ரொப்போஸ் பண்ண சொல்கிறேன், சொல்ல ஆசைப்பட்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்புட் பார்ப்போம். டாப் பொசிஷனு, பாட்டம் பொசிஷனு, சைட் பொசிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடித்தோடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் ஆன் இது ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன். அதேமாதிரி வந்து முழுக்க எந்த வுட்டில் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டீக் வுட்டில் தான் செஞ்சுருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணும்போது அது லுக்கு அதிகமாக இருக்குன்றக்காக டீக் வுட்டில் தான் செஞ்சுருக்கோம். பாலிஷ் ஒர்க்கு நாங்கள் பண்ணல. பாலிஷ் ஒர்க்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னா எங்கள்கிட்டயே கொடுக்க போகிறாங்களான்னு தெரில. நாங்கள் நார்மல் பாலிஷ் தான் பண்ணி தருவோம். இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வர அவுட்புட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவுட்புட் எவ்வளோ பக்காவாக வந்து இது பாருங்கள். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க லுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்விங் டிசைனும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச், அந்த லெக் வர தெரியுமா ஆர்ச்சி, இந்த ஆர்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளுக்கு வந்து முழுக்க வந்து டிசைன்ஸ், அதாவது லுக்கை வந்து தூக்கி கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு யாருமே செய்யறதில்லை அவ்வளோவா. ஆக்சுவலாக ஆன்லைனில் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டன் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் வந்து மாட்டி வச்சிருப்பாங்க இந்தமாதிரி ஸ்டாண்டு. இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பாக்ஸ் டைப், பெரிய டைப் மாடல் போயிட்டாங்க. ஆக்சுவலாக பாக்ஸ் டைப் பூஜை ரூம் ஸ்டாண்ட் பற்றின வீடியோ என் சேனலில் இருக்குது. மேலே லிங்க்கில் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை.